வணக்கம். openmentor.net னுடைய தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா இடைநிலை அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பகுதிக்கும் விகுதிக்கும் நடுப்புற வருது இடைநிலை. இந்த இடைநிலை பேரை பார்த்தாலே தெரியுது, நடுப்புற இருக்கு. இடைனா நடுப்புற இருக்குது, பகுதிக்கும் விகுதிக்கும் நடுப்புற. இத பெயர் இடைநிலை, வினை இடைநிலைன்னு ரெண்டா பிரிக்கலாம். இப்ப பெயர் சொல்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தலைவர் அப்படின்னு இருக்கு. இதுல தலை பிளஸ் இவ் பிளஸ் அர், தலைன்னா முதலா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதுல இவ்வுங்கிறது ஒரு இடைநிலை வருது, அருங்கிறது விகுதி. முதல் பாகம் தலை முதன்மையாக இருக்கிறதுனால. அதே மாதிரி குயவர் அப்படிங்கும்போது அங்க இவ்வுன்னு ஒன்று வருது. இந்த மாதிரி பெயர் சொற்கள்லையும் இடைநிலை வரும், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி வரும். ஆனால் பெயர் சொற்கள்ல காலம் காட்டாது. தலைவர் அப்படிங்கிறத வச்சு இது இறந்த காலமா நிகழ்காலமானு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பெயர் சொல்ல வர இடைநிலையினால காலத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதுவே வினை சொல்ல எடுத்துப்போம். இப்ப படித்தான் அப்படின்னு இருக்கு. படி பிளஸ் இத்து பிளஸ் இத் பிளஸ் ஆன் அப்படின்னு இருக்கு. இந்த முதல்ல வர இத்த சந்தி அப்படிம்போம், அதை நான் பின்னாடி சொல்றேன். இங்க ஒரு இத்து இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் இடைநிலை. இது படித்தான், அதே மாதிரி செய்தான் இருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், படித்தான்னா இது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். அதே மாதிரி உண்டான், இதுல எப்படி இருக்கு, உன் இட்டு ஆன், இதுல இத்துக்கு பதிலாக இட்டு இருக்கு. அதே மாதிரி தின்றான் அப்படிங்கிறதுல தின் இரு ஆன், தின்றான். சரி, உறங்கினான், இதுல எப்படி இருக்குன்னாக்க உறங்கு இன் ஆன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இத்து இட்டு இரு இன் இந்த நாளும் இறந்த கால இடைநிலை அப்படின்னு பேரு. இந்த நாளும் இறந்த காலம் காட்டும் இடைநிலை. சரி, இதை அப்படியே மாத்திப்போம். படிக்கிறான், இதை எப்படி பிரிக்க முடியும்? படி இக்கு கிரு ஆன். இந்த கிரு இருக்கு இல்லையா, இது இதை பார்க்கும் போதே நமக்கு நிகழ்காலம் அப்படின்னு தெரியுது, பிரசன்ட் டென்ஸ். படிக்கிறான் அல்லது படிக்கின்றான் எப்படியும் படிக்கலாம் இல்லையா. படி இக்கு கின்று ஆன் இப்படியும் பிரிக்கலாம். இந்த கிரு கின்று இந்த ரெண்டுமே நிகழ்கால இடைநிலை, நிகழ்காலம். இதை தவிர்த்து செய்யுள்ள இப்ப ஆனின்றுன்னு ஒன்று உண்டு. பேசா நின்றான், பேசா நின்றான் அப்படின்னு வரும். இத இந்த பேசா நின்றான் அப்படிங்கும்போது இந்த ஆனின்று இதை எப்படி பிரிக்கணும்னாக்க பேசு ஆ நின்று ஆன் அப்படின்னு பிரிக்கணும். அது ஆனின்று அப்படிங்கிறதும் நிகழ்கால இடைநிலை. ஆனா அது பேச்சு வழக்கத்துல இது கிடையாது. செய்யுள்ள மட்டும்தான் இந்த பேசா நின்றான் அப்படின்னு வரும். பேச்சு வழக்கத்துல படிக்கிறான் படிக்கின்றான், நடக்கிறான் நடக்கின்றான், செய்கிறான் செய்கின்றான் அப்படிதான் வரும். இந்த மூணும் கிரு கின்று ஆனின்று மூணும் நிகழ்கால இடைநிலைகள். இப்ப இதை கேட்போம். காண்பான், இதை எப்படி பிரிக்கலாம்? கான் பிளஸ் இப்பு பிளஸ் ஆன். செய்வான், இதை செய் இவ் ஆன் இப்படி பிரிக்கலாம். ஸோ இந்த இப்பும் இவ்வும் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் எதிர்காலம், எதிர்கால இடைநிலைகள். ஸோ வினை சொற்களை பொறுத்த வரைக்கும் இத்து இட்டு இரு இன் இந்த நாலும் இறந்த கால இடைநிலைகள். நிகழ்காலத்துக்கு கிரு கின்று ஆனின்று, இந்த ஆனின்று அப்படிங்கிறது இப்போதைக்கு தற்காலத்துல பேச்சு வழக்கில் கிடையாது, செய்யுள்ள மட்டும்தான் இருக்கு. ஆனா எதிர்காலத்துக்கு காண்பான், கொடுப்பான்,
அதே மாதிரி வருவான், செய்வான், ரைட். இந்த இப்பு இவ்வு இந்த மூணும் எதிர்கால இடைநிலைகள். ஸோ இப்போ பகுதிக்கு வினை சொற்கள்ல தான் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுப்புற வர இடைநிலை காலத்தை சொல்லும். இது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்னு சொல்லும். இந்த செஷனை இதோட நிறுத்திப்போம். இந்த பகுபதத்திலே உறுப்புகள் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பகுதி, விகுதி, இடைநிலை மூணும் பார்த்துருக்கோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா சந்தி, சாரியை, விகாரம். இதை பார்க்க போறோம். இதை அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.